கவனிங்க, இது ரஷ்யா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறான்னு கேளுங்க. இது ரஷ்யா வான்ஸ் யூஎஸ் ஸ்ட்ரைக் ஈரான். நீ அடிச்சினா நாங்கள் உள்ளே நுழைவோம், அவங்களுக்கு நீ தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கூட்டாக சொல்லியிருக்காங்க. என்ன ஆச்சரியன்னு கேட்டிங்கன்னா, எசேக்கியேல் 38:2 சைனாவை பற்றியும் ரஷ்யாவை பற்றின பேர் அங்கே இருக்கிறது. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது எசேக்கியேல் 38:2 மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதி ஆகிய மாகோகு தேசத்தான் ஆகிய கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அப்படின்னு இருக்கு. அதோட அர்த்தம் என்னன்னா, மேசேக் தூபாலுடைய தலைமையான அதிபதி அப்படிங்கிற வார்த்தைக்கு ரோஷ் அப்படிங்கிற வார்த்தை ஒன்று யூஸ் பண்ணப்படுது. இங்கிலீஷ் பைபிளில் மூல பாஷையில் எல்லாத்துலேயும் இருக்குது இந்த வார்த்தை, அதில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஆனால் தமிழ் பைபிளில் மட்டும் அது இருக்காது. மலையாளத்தில் இருக்குது, மற்ற கிரேக்க பாஷை எல்லாத்துலேயுமே இருக்குது. இந்த ரோஷ் இவன் எங்கேருந்து வரணும், வடபுறத்துலேருந்து வரணும் அப்படின்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அவன் வடபுறத்துலேருந்து வரக்கூடியது. ஸோ ரோஷுங்கிறது ரஷ்யாவை குறிக்கிற வார்த்தை. இங்கிலீஷில் ரஷ்யாம்பாங்க, மலையாளத்தில் ருஷே அப்படிம்பாங்க, ருஷ்யா அப்படிம்பாங்க. இப்படி ஒவ்வொரு லாங்குவேஜில் ஒன்று சொல்லுவாங்க. இதான் அந்த ரோஷ், ரஷ்யா. இந்த நாடு இஸ்ரேலுக்கு விரோதமாக வரணும். இப்போ அது எதோட கூட வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரான் கூட வரணும்னு பைபிளில் சொல்லுது. எசேக்கியேல் 38:5 வாசிங்க பார்ப்போம். 38:5 அவர்களோட கூட பெர்சியரும், இந்த பெர்சியா தான் இன்னைக்கு இருக்கிற ஈரான்னு பேர். இப்போ ஈரானும் ரஷ்யாவும் சைனாவும் அந்த எசேக்கியேல் 38:2 மாகோகுன்னு ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா, மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தான் இன்னைக்கு இருக்கிற மாகோகியா, அதுதான் மங்கோலியா. அதோடைய அவங்க கிட்ட இருந்து வந்தவங்க தான் சைனீஸ், மங்கோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து வரவங்க தான் தாய்லாந்து, மலேசியா, அப்புறம் வந்துட்டு இந்த மியான்மர்காரங்க இவங்களாம் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் அந்த மங்கோல்ஸ். அந்த மங்கோல்ஸில் இப்போ இருக்கிறது வந்து சைனா. மாகோகியா வரணும் கூட, மங்கோலியா வரணும். இப்போ சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து இந்த யுத்தத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க. இது சொல்றது சவுண்ட் வை. ரஷ்யா தற்போது 3ஆம் உலகப் போரின் ஆரம்பத்தை அறிவித்துள்ளது என உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படுகிறது. இது ரஷ்யா செய்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, ரஷ்யா வந்து யூஎஸ்க்கு அகைன்ஸ்டா பேச ஆரம்பிச்சிருச்சு. வார் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வார் எப்போ வேணாலும், எந்த நிமிஷம் வேணாலும் ஸ்டார்ட் ஆகும். கர்த்தர் சொன்னபடி இந்த வாரினுடைய எசேக்கியேல் 38:39 இடத்துக்கு நீங்களும் நானும் வந்து சேர்ந்து விட்டோம். இப்போ இன்னும் நடக்க போகுதுங்கிறத மாத்திரம் நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். கவனிங்க, அடுத்து நடக்க போகிற மிக முக்கியமான சம்பவம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் இந்த இடத்துக்காக தான் சண்டை ஆரம்பிச்சிச்சு. இப்போது இந்த சண்டை அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போகும். ரஷ்யா, சைனா, அப்புறம் இந்த ஈரான், லிபியா, எத்தியோப்பியா, அப்புறம் துருக்கி, இவங்கெல்லாம் ஒரு டீமாக இருப்பாங்க. எப்படி சொல்கிறீங்கன்னா, அந்த எசேக்கியேல் 38:5-6 இவங்களை பற்றின எல்லா பேருமே இருக்குது. லிபியா, எத்தியோப்பியா எல்லாமே இருக்குது. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டீம். இப்போ அவங்க ஆல்ரெடி ஃபார்ம் ஆகிட்டாங்க. ஈரானும் ரஷ்யா, சைனா ஃபார்ம் ஆகிடுச்சு. துருக்கி இப்போது இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக பேச தொடங்கிருச்சு. ஸோ இது ஒரு டீம். இப்போது இஸ்ரேல் இவங்களுக்கு அகேன்ஸ்டாக அமெரிக்கா இவங்கள ஒரு டீம் வருவாங்க. இப்போ இந்த சண்டை ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த லெவலுக்கு போகும்போது 2 முக்கியமான சம்பவங்களை நீங்கள் காண்பீர்கள். அதே தான் நீங்கள் அடுத்து நடக்க போகிற விஷயம். ஆக்சுவலாக இதெல்லாம் நாங்கள் திருப்பியும் சொல்கிறேன், நாங்கள் சொல்கிறோம் நடக்குது, அந்த கான்செப்டே இல்லை. இதெல்லாம் பைபிளில் உள்ள ப்ராபசி, நான் தீர்க்கதரிசியும் கிடையாது. இது பைபிளில் உள்ளது நடக்க போகுது. 2008 சொல்கிறோம் எருசலேம் தலைநகராக மாறும்னு. ஏன்னா பைபிளில் தலைநகராக மாறும்னு இருக்குது. 2008 சொல்கிறோம். கரெக்டாக 2028 2018 ஆச்சு. கர்த்தர் சொன்னபடியே, வசனம் சொன்னபடி. அதே மாதிரி தான் இப்போவும் சொல்கிறோம். இப்போ நடக்க போகிற 2 முக்கியமான விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. ஒன்று, இஸ்ரவேல் தேசத்தில் மிகப்பெரிய பூமி எதிர்ச்சி ஒன்று வரும். அது ஒரு அடையாளம். இதை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம். நேற்று இஸ்ரவேலில் 4.3 அளவுக்கு பூமி எதிர்ச்சி வந்துருச்சு. வாசிங்க எசேக்கியேல் 38:19 வாசிங்க. 38:19 அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி, இது இஸ்ரவேலில் நடக்க வேண்டிய பெரிய அதிர்ச்சி. இன்னைக்கு அளவில் பெரிய அதிர்ச்சினா எதை சொல்லுவாங்கன்னா, மினிமம் 6 புள்ளிக்கு மேலே வந்தால் தான் என்ன சொல்லுவாங்க, பெரிய அதிர்ச்சின்னு சொல்லுவாங்க. இப்போது 4.3 அளவுக்கு முந்தானத்து ஒரு பூமி அதிர்ச்சி அங்கே வந்திருக்கு. அங்கே இருக்கிற பூமி அதிர்ச்சி அந்த ஆராய்ச்சி பண்ணுறவங்க அல்லது கணிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரவேல் இன்னும் பெரிய பூமி அதிர்ச்சிகளை என்ன செய்ய போகுது, சந்திக்க போகுது. ஸோ அதுக்கு இஸ்ரேல் இன்னும் ரெடி ஆகலை அப்படிங்கிறாங்க. இந்த பூமி அதிர்ச்சியில் இந்த வழிபாட்டு தலம் கீழே விழுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னு சொன்னால், இந்த வழிபாட்டு தலம் இல்லைனா தான் இங்கே 3வது தேவாலயம் வரும். பைபிள் படி என்ன வரணும், 3வது தேவாலயம் வரணும். 2 வசனம் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. 3வது தேவாலயம் வருன்றதுக்கு அடையாளமாக
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். வாசிங்க, சிந்திக்க கடவன். அப்புறம் நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது, அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு பேர் தான் தேவாலயம். யூதருடைய தேவாலயம் ஒன்று வரணும். இயேசு சொன்னபடி இன்னும் தேவாலயம் வரல. 2வது தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். பலி காணிக்கை இருக்கணும்னா கண்டிப்பா என்ன இருக்கணும்? ஒரு பலிபீடமும் ஒரு தேவாலயம் இருக்கணும். இப்போ நீங்க பார்க்குற இந்த ஸ்தலத்தில் இருக்கிற இந்த வழிபாட்டு தலம் ரிமூவ் ஆகும். இதை எதை வச்சு நீங்க சொல்றீங்க? வெறும் பூமி எதிர்ச்சியை வச்சானா? இல்ல. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசி. லூக்கா 21:24. பட்டய கரிக்கினாலே விழுவார்கள், சகல பிரஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம். ஸோ இந்த எருசலேமை அவங்க பரிசுத்த ஸ்தலமா மாற்றணும்னா இந்த மலையில் இருக்கிற வழிபாட்டு தலம் போய் அவங்க கண்ட்ரோலுக்கு மொத்தமாக வரணும். அவங்க தேவாலயத்தை அங்கே என்ன செய்யணும்? கட்டணும். அப்போ தான் என்னவாகும்? அவங்களுக்கு அடையாளமாக இருக்கும். ஸோ அவங்க தேவாலயம் இங்கே கட்டணும்னா கண்டிப்பாக இந்த வழிபாட்டு தலம் என்ன செய்யும்? ரிமூவ் ஆகும். அந்த பெரிய பூமி அதிர்ச்சியில் இது ரிமூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லையா? யுத்தத்துலேயும் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இந்த ஹமாஸ் யுத்தத்தில் 3 வருஷத்தில் மட்டுமே 500க்கும் மேற்பட்ட அவங்களுடைய வழிபாட்டு தலத்தை அவங்க இடிச்சிட்டாங்க. லெபனானில், இவங்க காசா பகுதியிலலாம் 500 வழிபாட்டு தலத்தை இடிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் லாஸ்ட். நீங்கள் இடிபதை காண்பீர்கள். இதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா கடைசி செகண்ட் வந்துடுச்சு, மூட்டை முடிச்சு கட்டலான்னு அர்த்தம். எப்படிங்க சொல்கிறீங்க? அது இடியறதுக்கும் நமக்கு வருகைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா அப்படின்னா நீங்கள் வாசித்தது லூக்கா 21:24. சரியா? புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரை எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். 28 வாசிங்க. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது வெரி இம்பார்ட்டன்ட். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். ஏன் அப்படி சொல்றார் தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனத்துல இயேசு பரமேறி போகும்போது அப்போஸ்தலர்கள் அப்படியே வானத்தை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களா? அப்போ ஒரு தூதன் சொல்றானா, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? நீங்கள் பார்க்கும்படி இயேசுவானவர் எப்படி ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வருவார். இதைத்தான் இயேசு இங்கே கனெக்ட் பண்றாரு. நீங்கள் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள். ஏன் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு மேகங்கள் மேல் எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட இருக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே கரெக்டாக ப்ராஃபஸி படி நம்ம கணக்கு எட்ஜுக்கு வந்துருச்சு. அந்த இடத்துக்கான சண்டையும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நெருங்கி பூமி எதிர்ச்சி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்லைட்டாக ஆட தொடங்கி இருக்குது. இதெல்லாம் எதுக்கான அடையாளம்னா வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டிய எல்லா அடையாளம் நடக்கும். எருசலேமில் இப்படி நடக்கிறதுனாலையோ அவங்க வழிபாடு தலம் இருக்கிறதோ இல்லாமல் போகிறதோ அதனாலேயோ உங்களுக்கும் எனக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் அதுக்காக இல்லை. நமக்கு எருசலேம், பூமிக்குரிய எருசலேம் பற்றி கவலையும் இல்லை. கலாத்தியர் 4 தெளிவாக சொல்லிட்டாரு, இது அல்ல மேலான எருசலேமே நமக்கு இருக்கு. நம்ம அதுக்கு தான் காத்திருக்கிறோம். ஸோ இது நமக்கு என்னன்னா, உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்டாங்கல்ல, அதுக்கான அடையாளங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ கர்த்தர் சொன்னபடி இப்பொழுது நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமாய் தீர்க்க தரிசனம் என்ன செஞ்சுட்டு இருக்கு? நிறைவேறிடுச்சு. we are in the last moment. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் அதற்கான எல்லா காரியங்களும் முகாந்திரங்களும் நம்முடைய காலத்தில் நடக்குது. இப்ப இதே காரியம் 2023 முன்னாடி இல்லை. இப்போ எல்லாம் சரியா ஃபார்ம் ஆகி அப்படி நிக்குது. இது எல்லாமே சபைக்கான அடையாளம். அவங்க யுத்தம் நடத்துறாங்க, என்ன பண்ண போறாங்க அது அவங்க இஷ்டம். எங்க யுத்தம் நடந்தா என்னங்க, நமக்கு அதுல ஒண்ணுமே இல்லை. நீங்க திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க, முடிச்சிடுறேன். மத்திய 24:6 திருப்பி வாசிங்க. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். இது நடந்தா நீங்க என்ன செய்யாதீங்க? கலங்காதபடி எச்சரிக்கை. ஏன்னா இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமமாக இருப்பதால். யுத்தத்தை குறித்து உலகம் தான் பயப்படணும், சபை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏங்க ஒருவேளை வருகை வரலனா அப்படி கேட்டீங்கன்னா சொல்றேன், வருகை வந்தால் இவைகளுக்கு நடுவில் கர்த்தர் உங்களை என்னை மீட்டுக் கொண்டு மேலே போவார். ஒருவேளை வருகை தாமதிக்குமானால் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை,
வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது, பகலில் பறக்கும் அம்பிற்கும், அதான் ஸ்கட் ஏவுகணை குண்டு போடுறது, பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா அவர் என் பட்சத்தில் இருக்கிறார். யுத்தம் நடந்தாலும் சரி, நடக்கா விட்டாலும் சரி, நீங்களும் நானும் காத்து கொண்டிருப்பது அவரை சந்திப்பதற்காக. இந்த செய்தியினுடைய நோக்கம் யுத்தம் வரும்போது எல்லாம் ஓடி ஒளிஞ்சிக்கங்கன்னு சொல்றதல்ல. இந்த செய்தியின் நோக்கம் யுத்தம் வரும்போது கவலைப்படாதிருங்கள். யுத்தத்திற்கு நடுவிலே உங்களை என்னையும் கர்த்தர் மீட்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை வருகை தாமதிக்குமானாலும் அவர் உங்களை என்னையும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், வாக்கு தத்தம், சங்காரத்தூதன் வந்தாலும் சரி, சங்காரத்தூதன் வரா விட்டாலும் சரி, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நம் வீட்டின் மேல் பூசப்பட்டிருக்கிறது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா. அப்ப இயேசுவின் வருகை மிக சமீபம். அவ்வளவுதான், இவ்வளவுதான் விஷயமே. கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய தலைமுறை, நம் கண்கள் அவருடைய வருகையை பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் இப்படிதான் வருஷ வருஷம் இவரை கூப்பிடுறாரு, இவரும் வருஷ வருஷம் வந்து வருகை வருதுன்றாரு, வந்தா மாதிரி தெரியலையே. அப்படியே இருக்கட்டும், 5 வருஷமா நான் வரனே இருக்கட்டும், வருகை வராமையே இருக்கட்டும். 5 வருஷமா நான் சொன்ன டைம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆண்டவர் வருகைக்கு வச்ச டைம்ல எத்தனை முடிஞ்சிருச்சு? ஒருவேளை ஆண்டவர் 6 வருஷம் வச்சிருந்தாருன்னா 5 வருஷம் முடிஞ்சிருச்சு தான் கடைசி வருஷம்னு அர்த்தம். நீங்க ஒருவேளை 100 வருஷம் நோவா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, சும்மா ஜலப்பிரளயம் வரலன்ட்டு நீங்க பேழையை விட்டு 10,000 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி ஜலப்பிரளயம் அன்னைக்கு அப்படி உள்ள பேழைக்குள்ள ஓடி வருவீங்க. வருதோ இல்லையோ வாசல்லையோ உட்காந்துக்கணும், கதவை அடைக்கிறதுக்கு முன்னாடி உள்ளே போயிடணும், அவ்வளோதான். இதெல்லாம் எதை நமக்கு காட்டுது தெரியுமா? லாஸ்ட் மினிட்ல இருக்கிறோம். அது 2 நிமிஷமா சரி, 3 நிமிஷமா சரி, இல்லை 30 செகண்டா 10 செகண்டான்னு தெரியாது. இனி தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணுகிற காலம் மட்டும்தான் இருக்கிறது. மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டுருச்சு. இனி நமக்கு இருக்கிற டைம் என்னது? தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணுவது. எப்போ வந்து கதவை திறக்குதோ போயிடணும். இல்லைங்க மணவாளன் வர நாள் செல்லும் என்று என்ன வாங்க போயிட்டீங்க, திருப்பி வரத்துக்குள்ள வருகை போயிடும். ஸோ சபை கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா நான் நம்புவேன், நான் எப்பவுமே நம்புவேன். கர்த்தர் சபையை பெருமா இருந்தா கர்த்தர் திருப்பி அவங்களை ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஒரு ட்ராக்ல, ஒரு பிளாட்ஃபார்ம்ல வண்டி வரப்போகுதுன்னா திருப்பி திருப்பி அந்த பிளாட்ஃபார்ம் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க, வண்டி வருது வண்டி வருது. ஏன்னா அந்த பிளாட்ஃபார்ம்ல அது வரப்போகுதுன்னு அர்த்தம். மற்ற பிளாட்ஃபார்ம்ல அப்படி சொல்லவே மாட்டாங்க. அது எந்த நம்பர் பிளாட்ஃபார்ம்ல வருதோ அந்த நம்பர் பிளாட்ஃபார்முக்கு தான் என்ன பண்ணுவாங்க, திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சபைக்கு கர்த்தர் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறாருன்னா அந்த சபையை பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்னு அர்த்தம். அதனால தான் திருப்பி திருப்பி சொல்லப்படுது. ஒருவேளை திருப்பி திருப்பி சொல்றாரு இப்படிதான்னா அது உங்க இஷ்டம். ஆனால் கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். இன்னொன்னும் பார்த்துக்கணும், எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாயும் கேட்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனி காலம் நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா நம்ம தேவ சமூகத்தில்? எல்லாம் கண்கள் மூடும். ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் மட்டும் நான் ஜெபம் பண்ணிட்டு பாஸ்டர் கையில் கொடுத்துறேன். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே. நீர் முதலாவது வரும்போது ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஒவ்வொரு விதமாய் நீர் உம்மை வெளிப்படுத்தினீர். மெய்ப்பர்களுக்கு தூதர்களை கொண்டு, வானசாஸ்திரிகளுக்கு நட்சத்திரத்தை கொண்டு, எருசலேம் நகரத்தாருக்கு வசனத்தை கொண்டு, சிமியோனுக்கு பரிசுத்த ஆவியை கொண்டு நீர் பிறந்திருக்கிறீர் என்பதை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா நீர் முதலாவது வந்துட்டீர் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்தினீர். அதே தேவன் இப்பொழுது நீர் வரப்போகிறீர் என்பதை, நீர் வரப்போகிறீர் என்பதை எல்லாரும் கண்ணமுடி ஜோம் பண்ணுங்க. மியூசிக் வாசிக்கிறவங்களும் எல்லாம் உங்க ஆத்மாக்காக ஜோம் பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறீர். வானத்தின் அடையாளங்களினாலே, பூமியின் அடையாளங்களினாலே, யுத்தத்தின் அடையாளங்களினாலே, எல்லாவற்றை கொண்டு நீர் சொல்லிக் கொண்டிருக்கிறீர். நாங்கள் எதை ஒன்றை பார்த்தாகிற நம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட கிருபை பாராட்டும். எத்தனை வருஷம் நாங்கள் உங்க கூட இருந்தோன்றது முக்கியம் இல்லை, நீங்க வரும்போது உங்க கூட இருக்கணும் ஆண்டவரே. 3.5 வருஷம் யூதாஸ் உங்க கூட இருந்தான், கடைசி சில நாட்கள் இல்லாமல் போனான். ஒருவன் வாழ்நாளெல்லாம் கள்ளனாக இருந்தான், கடைசி சில மணி நேரங்கள் உமோடு கூட சிலுவையில் இருந்தான். இவன் ஆக்கினை தீர்ப்படைந்தான், அவன் பரதீசிக்கு போனான். நீர் வரும்போது உங்க கூட இருக்கிறவன் தான் உம்மோடு கூட பிரவேசிக்க முடியும். ஆண்டவரே, நீர் வருகிற காலம் சமீபமாயிற்று. இதுவரைக்கும் நாங்கள் இருந்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாய் உம்மோடு, இன்னும் அதிகமாய் உம்மோடு நெருங்கி கிட்டி சேர
காத்திருக்க, எங்கள் தீவெட்டிகள் எல்லாம் எண்ணெயால் நிறைந்திருக்க, அக்கினியோடு கூட பற்றி காத்து கொண்டிருக்க கிருபை பாராட்டும். நிர்விசானமாய், நித்திர மயக்கமாய், உலகத்தின் மாயையால் நாங்கள் தவிடுபடி ஆகிவிடாதபடி எங்கள் தேவனுக்காய் காத்திருக்கிறவர்களாய், எப்போ வருவீர் இயேசுவே, ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதே என்று சொல்லி ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக என்கிற வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறவர்களாக, உலகத்தில் உள்ளவைகள் எங்களை உம்மை விட்டு பிரித்து விடாதபடி, இந்த சிந்தனையை எங்களை விட்டு நீக்கி விடாதபடி எப்பொழுதும் மணவாளனுக்கு காத்திருக்கிற மணவாட்டியாய் நாங்கள் மாற கிருபை பாராட்டும். நீர் வரும்பொழுது எங்கள் திருச்சபை எப்படி இப்பொழுது ஜன கூட்டத்தால் நிரம்பி இருக்கிறதோ அப்படியே வருகையிலும் பரலோகத்தில் நிரம்ப கர்த்தர் கிருபை பாராட்டும். சபைக்குள்ளே ஒருத்தர் கால் வச்சுட்டு நரகத்துக்குள்ளே கால் வச்சிடக்கூடாது ஆண்டவரே. எங்கள் சபை பரலோகத்தின் வாசலாக இருக்கட்டும், வருகிறவர்கள் பரலோகத்துக்கு போகிறவர்களாக இருக்கட்டும். இங்கே வந்து ஒரு ஆத்மா கூட, ஒரு ஆடு கூட காணாமல் போகாதபடி அத்தனை பேரையும் 100க்கு 100 கர்த்தர் ரட்சிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். வந்த ஜனங்கள் சுகபத்திரமாய் வீடு போய் சேர கிருபை பாராட்டும். வருகை தாமதிக்குமானால் மாலை வேளையில் சந்திக்க கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.